புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம எடுத்து பேச இருக்கக்கூடிய கட்டுரை தி குயின்ட்ல வந்திருக்கக்கூடிய கட்டுரை. சுபாஷ் சந்திர கார்க் அவர் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் மையப்பொருள் அப்படின்றது மத்திய நிதியை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய மோடி அரசு. இது குறித்து உரையாடுவதற்காக பொருளாதார நிபுணர் திரு ஜோதி சிவஞானம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜோதி சிவஞானம். வழக்கமாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், அதிலிருந்து அந்த கட்டுரை தொடங்குது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாவிட்டால் மத்திய நிதி ஒதுக்கீட்டை நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னது தான் பெரிய விவாத பொருளாச்சு. அதிலிருந்து தான் இந்த கட்டுரையும் தொடங்குது. அப்படி நிறுத்த முடியுமான்ற கேள்வியும் இந்த கட்டுரை கேட்டிருக்கேன். இல்லைங்க, நிறுத்த முடியாது. அடிப்படையில் என்னென்னா, அது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து திட்டம் இருந்தப்போ பிளானிங் கமிஷன் இருந்தப்போ அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி தான் வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இவங்க ஒரு சில ஸ்கீம்ஸ் அதில் சேர்த்துருக்குறாங்க. எஸ்எஸ்சிங்கிறது வந்து உரிமையின் அடிப்படையில் ரைட் டு எஜுகேஷன் 24 வந்து யூபிஏயில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து மக்களோட உரிமையின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. அதாவது இலவசம்னு சொல்லி இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால அரசு வந்து சில விஷயங்கள் செய்ய முடியல, அதனால இது உங்களுடைய உரிமை, எங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க முடியல, உங்களுடைய பேசிக் ரைட்டுங்கிற மாதிரி தான் வந்து இந்த என்டைட்டில்மெண்ட்லாம் உணவுக்கு, வேலைக்கு, கல்விக்கு, இன்ஃபர்மேஷனுக்கு, ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது உரிமையின் அடிப்படையில் இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் நிறுத்துவீங்க? என்னுடைய அடிப்படை உரிமை அது, அதை எப்படி நிறுத்துவீங்க நீங்கள்? அதுவும் அரசியல் காரணங்களுக்கு. அதுவும் நம்ம ஒத்துக்கிட்டோம், நீங்கள் 60% தான் தரீங்க, நான் 40% தரேன். நான் ஒத்துக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம், பல வருடம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வருடமும் நான் நடைமுறைப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து திடீர்னு வந்து நான் ஃபுட்பால் பால் அடித்த பிறகு நீங்கள் கோல் போஸ்ட்டை தூக்கி இன்னொரு பக்கம் வச்சிங்கன்னா, நான் அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் போஸ்ட்டை தூக்கி வைக்கிற மாதிரி தானே. இப்போ அதில் சொல்லப்பட்டது வந்து இந்த நிதியே அதற்கான நிதி தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் பணம் தர முடியும்னா இந்த அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கி இல்லைங்க. பத்தமான பொய் சொல்கிறாங்க, அதெல்லாம் கூச்சம் இல்லாமல் பொய் சொல்கிறாங்க. இந்த திட்டம் எப்போ இருந்து அமலில் இருக்குது? நான் சொன்ன மாதிரி யூபிஏ பீரியட்லேருந்து அமலில் இருக்குது. இதை பிஎம்சியை இணைக்கிறாங்க. இது ஆமாம், இல்லை பேர் தான் மாற்றுறாங்க. இந்த திட்டம் மட்டும் இல்லை. இப்போ இந்த திட்டம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸுங்கிறது அனைத்துமே வந்து மாநில பட்டியலில் மாநிலங்களுக்கு உள்ள அதிகாரங்களில் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய செலவு. இது வந்து 282ன்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. ஆமாம், 282 என்னென்னா, பொதுவான நோக்கத்துக்கு வந்து ஒன்றிய அரசோ மாநில அரசோ வந்து செலவு செய்யலான்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த ஒரு ப்ரொவிஷனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவங்க ஸ்டேட் சப்ஜெக்டில் உள்ள லிஸ்ட்டு கல்வி, சுகாதாரம், அது முக்கியமாக பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் வந்து 100க்கு 100% மாநிலத்தின் பொறுப்பில் உள்ளது. ஆனால் இந்த கட்டுரையில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிற இடத்தில் இப்போ மேற்கு வங்கத்திலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதியை நிறுத்தி வச்சது, அதுவும் பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. உண்மைதான். அதில் அவங்க சொன்னது வந்து நீங்கள் முறைகேடு பண்ணுறீங்கன்னு. ஆனால் மத்திய அரசு எப்படியெல்லாம் காலதாமதம் செஞ்சு இந்த திட்டத்திற்கான நிதியை வந்து நிறுத்தினாங்கன்னு மம்தா பானர்ஜி அன்னைக்கு பேசினாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நிதி இப்போ இந்த கட்டுரை பேசுவது வந்து நிதியை வைத்துக்கொண்டு எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குற முயற்சின்னு புரிஞ்சு இல்லைங்க. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா, இப்போ இது வந்து ஒரு 5.5 லட்சம் கோடி ரூபாய் தான். இந்த 25-26க்கு வந்து பல குழுக்கள் வந்து வர்மா கமிட்டி, திட்டக்குழு, இது ஃபைனான்ஸ் கமிஷன், இதெல்லாம் வந்து நரசிம்மம் கமிட்டின்னு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணோம். இந்த கமிட்டியெல்லாம் வந்து இது எல்லாமே ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது, இதெல்லாம் ரேஷனலைஸ் பண்ணுங்கள், எடுத்துருங்கன்னு சொல்லி, இது தேவையில்லாதது உங்களுக்கு ஒன்றிய அரசுக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து மூடுறதுக்குன்னே வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்தோன்னே திட்டக்குழு மூடினாங்க, ஆனால் இந்த திட்டங்களை விடல, அப்படியே வச்சிட்ருக்குறாங்க. ஏன்னா இது மாதிரி வந்து பயன்படுத்தலாம், அரசியலுக்கு இதை பயன்படுத்தலான்ட்டு. இது வந்து ஒரு காரணம் தான் சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, இந்த திட்டங்களை எங்கே தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு அதிகமாக அனுப்புவாங்க. இப்போ இந்த பிடிஎஸ் இதில் இருக்குது, உணவு கொடுக்கறது. யூபி அந்த தேர்தலாம் நடந்தப்போ, பீகார் நடந்தப்போ அந்த மாநிலங்களுக்கு அதிகமான ப்ரொக்யூர்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுவாங்க, அது ஒரு விதம். இது இல்லாமல் 100% வந்து அவங்களுடைய பங்களிப்பு கொடுக்குற திட்டம் இருக்குது, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு, அதாவது 60 அவங்க 40 நம்ம, இதை வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்க. அந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் அலோகேஷன் வந்து 15 லட்சம் கோடி ரூபாய் இந்த வருடத்துக்கு. பட்ஜெட்டில் 1/3 பங்கு அது. அதில் நமக்கு சுத்தமாக கிடையாது, அது பற்றிய விவாதமும் கிடையாது. அதுக்கு அவங்க சொல்கிற இது என்னென்னா, இரட்டை இன்ஜின், டபுள் இன்ஜின்ஸ் கவர்மெண்ட்டு, அதாவது நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தருவேன். அதை எப்படி நான் வந்து டபுள் இன்ஜின் என்னை தேர்ந்தெடுத்தால் அந்த மாநிலத்துக்கு நான் நிறையா செய்வேங்கிறதான அதை சொல்கிறாரு, நேரடியாக சொல்கிறாரு.
அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லைங்க, வேற எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? பிரதமர் சொல்ற மெசேஜ் நேரடியாக அதுதான். அடுத்தது இன்னொன்று செய்கிறாரு, வந்து முதலீட்டாளர் மாநாடு நடக்குது குஜராத்தில். போய் இவர் வந்து முன்னிலை நின்று அந்த மாநாட்டை நடத்தி உலக முதலீட்டாளர்லாம் கூப்பிட்டு இங்கே முதலீடு பண்ணுங்கிறாரு. யூபிக்கு போகிறாரு, அங்கே அதே மாதிரி செய்யுங்கிறாரு. மற்ற மாநிலங்களுக்கு வந்திருக்கிறாரா? வருவாரா? தமிழ்நாட்டுக்கு வருவாரா? கேரளாவுக்கு வருவாரா? வந்து இங்கே முதலீடு செய்யுங்கன்னு சொல்லிடுவாரா? அப்போ என்ன மெசேஜ் அவர் கன்வே பண்ணுறாரு முதலீட்டாளர்களுக்கு, உலக முதலீட்டாளர்களுக்கு? இந்த 2 மாநிலத்திலையும் பண்ணுங்கிற சொல்கிறாரு. ஓப்பனாகவே சில முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்து அங்கேருந்து ஃபோன் வந்து நீ வந்து குஜராத்துக்கு வானலாம் கூப்பிட்ருக்காங்க. அது அரவிந்த் சுப்பிரமணியம் அவங்களோட பொருளாதார ஆலோசகரே சொல்லியிருக்கிறாரு கரண் தப்பாரோட பேட்டியில். இந்த கட்டுரையாளர் குறிப்பிடுவது 2 போக்குகள். இந்த மத்திய நிதியை கொடுப்பதில் 2 போக்குகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு. அந்த இடம் தான் ரொம்ப நுணுக்கமான இடம் இந்த கட்டுரையில். பிரதமர் மோடியிடமிருந்து நேரடியாக பயனாளிகளுக்கு போகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒன்று. இன்னொன்று, மாநில அரசின் திட்டங்களுக்குள்ளேயே இவங்க ஆதிக்கம் செலுத்தி இவங்க உள்ளுக்கு வராங்க. இந்த 2 போக்குகள் இருக்கின்றது தான் அந்த கட்டுரை பேசுகிற மையம். அது உண்மைங்க. அது இன்னைக்கு இல்லை, அது இவங்க பதவிக்கு வந்ததிலிருந்து இருக்குது. அதாவது மாநிலமும் ஒன்றியமும் கலந்து பேசக்கூடிய ஒரே ஒரு நிறுவன அமைப்பு, இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து திட்டக்குழுல இருந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அங்கே வந்து முதலமைச்சர்கள்லாம் இப்படியும் பிரதமர் அந்த பக்கமும் உட்காந்து நேருக்கு நேர் சமமாக பேசக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு அது. அதை மூடிட்டு இவர் ஸ்கைப்பில் கூப்பிட்றாரு எல்லாரையும், வீடியோ கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டு அங்கே உள்ள செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து ஒரு சிஎம்ஐ, எலெக்டட் சிஎம்ஐ வந்து பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து ஒரு அஃபீஷியல் வந்து டிசைட் பண்ணுறாங்க. மம்தா பானர்ஜி நித்தி ஆயோக் இந்த மீட்டிங்க்கு எதுவும் போனப்போ ஒரு சாதாரண ஒரு செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி ஒருத்தர் வந்து மைக் ஆஃப் பண்ணியிருக்காங்க, 5 நிமிஷம் தான் பேசலாம் அப்படின்ட்டு. அவங்க எலெக்டட் சிஎம். இதற்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள்லாம் வந்து மாநில முதல்வர்களை மிக சமமாக நடத்துவாங்க. இப்போ இந்த திட்டங்கள் பற்றி எதாவது விவாதம் நடந்திருக்குதா? இவர் பாட்டு ஓப்பனாக பேசுகிறாரு, நீ வந்து என்னை எலெக்ட் பண்ணினா நான் உனக்கு 2 சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு. இப்போ இதுக்கு ஆந்திர பிரதேஷ் அதை விட இன்னும் கீழே போயிட்டுருக்காங்க. ஆந்திர பிரதேஷுக்கும் பீகாருக்கும் வந்து பட்ஜெட்டில் எப்படி கூடுதலாக நிதி ஒதுக்க முடியும்? வாங்கின ஒவ்வொரு ரூபாயும் செலவு பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டில் நீங்கள் அனுமதி பெறணும். அந்த ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் கொடுத்தது, நான் கொடுத்தது, எல்லா மாநிலங்களும் கொடுத்தது அதில் இருக்குல்ல. இப்போ இன்னொன்று இந்த கட்டுரையில் சொல்கிறது வந்து, இப்போ கடன்கள் வழங்குற முறைமை இருக்குல்ல, இப்போ மத்திய அரசு மாநிலங்களுக்கு கடன் வழங்குறது, இதுக்கு முன்பும் இந்த சிஸ்டம் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை தங்களுக்கு ஏற்றார் போல நெருக்கடி கொடுக்குற மாதிரி இந்த கடன் வழங்கும் முறைமையே மாறி இருக்குன்னு இந்த கட்டுரை சொல்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உண்மைதாங்க. அதாவது நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒன்றிய அரசுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவு அதிகம். அதே மாதிரி அவங்க கடன் அளவும் வந்து அதிகமாக வாங்குகிறாங்க. ஆனால் கடன் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இது மாதிரி முக்கியமாக கேரளா, தமிழ்நாடுகள்லாம் அது மாதிரி வந்து கொடுக்கறதில்ல, அந்த அனுமதியை கொடுக்கறதில்ல. நம்ம அதை வாங்குறதும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து வித்தின் அவர் லிமிட்ஸுக்குள்ளே இருக்கிறோம். கடன் வந்து அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் வந்து மாநிலங்களுக்கு கொடுத்த உரிமை. ஆர்டிகல் 292 வந்து ஒன்றிய அரசு கடன் வாங்கலான்னு சொல்லுது. ஆர்டிகல் 293 வந்து மாநில அரசு வாங்கலான்னு சொல்லுது. அதில் ஒரே ஒரு ரைடர் என்ன சேர்த்துருக்காங்க, மாநில அரசு சொந்தமாக முடிவு பண்ணி கடன் வாங்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை அவங்க செலவு செய்கிறதுக்கு. ஒரே ஒரு இது, நீங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட கடன் பட்டிருந்தீங்கன்னா, நான் ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருந்தா அவன்கிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் இல்லையா, அது மாதிரி வந்து நீங்கள் ஒன்றிய அரசுக்கு கடன் கொடுக்க வேண்டியது வாங்கியிருந்து அவங்களுக்கு செலுத்த வேண்டியிருந்ததுன்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு ரைடர் கிளாஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட உங்களுக்கு கடன் எதுவும் இல்லைன்னா நீங்கள் சந்தையில் போய் ஃப்ரீயாக கடன் வாங்கலாம். எஃப்ஆர்பிஎம்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தோம் 2003, 2004 வந்து தமிழகத்துலேயும் அதை வந்து ஜெயலலிதா பீரியடில் அதை அமல்படுத்தினாங்க. அந்த ஆக்ட் என்ன சொல்லுது, நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நீங்கள் வந்து பட்ஜெட் போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கள், எவ்வளோ வேணாலும் வரவு. ஆனால் உங்கள் கடன் வந்து ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வைக்கிற ரெஸ்ட்ரைண்ட் அது. உங்கள் கடன் வந்து ஜிடிபியில் ஒன்றிய அரசாக இருந்தால் 3% அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு ஒரு ஸ்கேல், ஜிஎஸ்டிபி இருந்துன்னா மாநிலத்தில்னா அந்த 3% அதுக்குள்ளே வாங்கிறதுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை, எங்கே பாங்க ரெஸ்ட்ரைனும் இல்லை. இன்னொரு கேள்வி அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் என்ன கட்டுப்படுத்திங்கன்னா உங்கள் பிஹேவியர் வந்து நல்ல பிஹேவியராக இருக்கணும்ல. இப்போ நீங்கள் வந்து 4.8% ஜிடிபியில் வந்து பற்றாக்குறை வச்சுருக்கீங்க. உங்கள் கடன் அளவு ஜிடிபியில் 60% இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, 26% தான் நம்ம கடன் அளவு ஜிஎஸ்டிபியில். நீங்கள் 60% வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சாத்தான் வேதம் உதற மாதிரி தானே அது. நீங்கள் வந்து எனக்கு வந்து எப்படி ஃபிஸ்கலாக ரெஸ்ட்ரைனாக இருக்கணும்னு வந்து எனக்கு டீச் பண்ண முடியும், எனக்கு கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ண முடியும். பட் அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. விரிந்த பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு ஜோதிசிங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.